கடகம் என்றால் சுகம். கடகம் கெட்டால் சுகம் கெடும். பூமி பிறந்ததே கடகத்தில் தான். கடகம் என்பது ஒரு தாய்மை. இவர்களுக்கு நல்ல நண்பர்கள். இவர்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் பேருதவியாக இருப்பார்கள். பொதுவாக இவர்களுக்கு இயற்கையாகவே வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம் எல்லாம் கிடைத்துவிடும். இவர்கள் 28 வயது முதல் 32 வயதுக்குள் இவர்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமையும். காலபுருஷத்துக்கு 8 கூடையவனை 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அப்ப முதல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அழிந்து இரண்டாவது தொழில்களிலே புத்திசாலித்தனத்தோடு முன்னேறுவார்கள். வணக்கம், நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம ரெட்ரோ ஆன்மீகத்துல ஒரு மனிதன் வாழ்க்கையில நான் இந்த வயசுல எப்படி இருப்பேன், 100 வயசுல எப்படி இருப்பேன், 10 வயசுல எப்படி இருப்பேன், 16 வயசுல எப்படி இருப்பேன், 22 எப்படி இருப்பேன் என்று எதிர்காலத்தை எண்ணி பார்க்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. நான் ஒருவேளை இப்போ இருக்கேன், 2000 எப்படி இருந்தேன், 2026 எப்படி இருக்கேன், 2030 எப்படி இருப்பேன் அப்படிங்கிறவங்க. இப்போ 12 ராசிகளில் 27 நட்சத்திரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் ஒரு ராசி அடிப்படையாக கொண்டு இவர்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காலகட்டத்தில் நாம் எப்படி முன்னேறலாம், எப்படி இருப்போம் என்கின்ற ஒரு எதிர்காலத்தை எண்ணிய ஒரு ஆர்வம் இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரங்களின் அடிப்படையில் அவர்களுக்கு எந்தெந்த வயதுகளில் எது நடக்கும், எது திருமணம் நடக்கும், வேலை எப்படி நடக்கும் என்பதை பற்றிய ஒரு தெளிவான விஷயங்களை பார்க்குறோம். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆசைகளும் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒடுக்கமாக இருக்கிறது. மேஷம் முதல் மீனம் வரையில் உள்ள இந்த 12 ராசிகளில் உங்களுடைய ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கிறது, எப்படி என்னவெல்லாம் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு முழுமையான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் 4வது ராசி கடகம். கடகம் என்றால் சுகம். கடகம் கெட்டால் சுகம் கெடும். பூமி பிறந்ததே கடகத்தில் தான். கடகம் என்பது ஒரு தாய்மை. கடகம் என்பது ஒரு ஊமை ராசி. அதனால் பெரும்பாலும் கடகலக்கணம் கடகராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள், ஒரு விஷயத்தை உள்வாங்குவார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட்ஸை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். கடகம் பொறுத்தளவில் பொது வாழ்க்கைக்கு ஈடுபாடு உள்ளது. அதுபோல் பலகால் ராசி என்று சொல்வார்கள். இவர்கள் எப்பொழுதும் கூட்டமாக மக்கள் கூடியிருக்கிற இடத்தில் இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இவர்களுக்கு நல்ல நண்பர்கள். இவர்கள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் பேருதவியாக இருப்பார்கள். உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர்கள். பொதுவாக இவர்களுக்கு இயற்கையாகவே வீடு, வண்டி, வாகனம், சுகம், சௌக்கியம் எல்லாம் கிடைத்துவிடும். அதே நேரத்தில் தாயினுடைய இடத்தில் சில பாதகங்கள் ஏற்படும். அதனால் பெண் வழி உறவுகள், மூத்த சகோதரர்கள் வகைகளில் அவர்கள் ஏதோ ஒரு மைனஸ் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள், அத்தைமார்கள், அப்பாவின் சகோதரிகள் வகைகளில் ஒரு மைனஸ் இருந்து கொண்டே இருக்கும். இவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலை இருக்கும். குழந்தைகளுக்காகவே வாழ்வார்கள். இவர்கள் தொழில்களில் படு முன்னேற்றத்தை சந்திப்பதற்கு இவர்களுக்கு முருகப்பெருமானுடைய பூரண அருள் எப்பொழுதும் காத்திருக்கும். இவர்கள் 28 வயது முதல் 32 வயதுக்குள் இவர்கள் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையாக அமையும். கடகராசியினுடைய குணமே பாசத்தையும் உணர்ச்சி வசப்படுதல். அதே போல உணர்ச்சிக்கு அடிமையாகிவிடுவார்கள். அறிவார்ந்த செயல்களையும் பேசுவார்கள். உணர்வுபூர்வமாக புலங்காகிதம் அடைந்து விடுவார்கள். அதாவது நடக்காத ஒன்றை எண்ணிக்கொண்டு கவலைப்படுவார்கள். அதனால் சந்திரன் என்பதால் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். பொருளாதாரத்தில் இவர்களுக்கு திடீரென்று மேலே வருவார்கள். 2 தடவை 3 தடவை மேலே இறங்கி ஏறுவார்கள். தொழில் அவ்வளவு தூரம் இவர்களுக்கு சிறப்பாக இருப்பதில்லை. காலபுருஷத்துக்கு 8 கூடையவனை 10ஆம் இடத்தில் இருப்பதினால் அப்போ முதல் சம்பந்தப்பட்ட தொழில்கள் அழிந்து இரண்டாவது தொழில்களிலே புத்திசாலித்தனத்தோடு முன்னேறுவார்கள். ஆகையினால இவர்கள் அரசு வங்கிகள் இவங்களில் கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். பொதுவாக குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். எப்படியாவது சம்பாதித்து கொண்டு வந்து வீட்டை கவனிப்பதிலும் உறவுகளை கவனிப்பதிலையும் பெரும்பாலும் குடும்ப உறவுகள் மீது ரொம்ப அன்பாக இருப்பார்கள். ஞாபக சக்தி இவர்களுக்கு கிடைக்கிற ஞாபக சக்தியை அலாதி. எப்பொழுது எதை நடந்தாலும் அதை மறக்காமல் சொல்வார்கள். அதே போல் வளைந்து கொடுக்கும் தன்மை, சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நல்ல தன்மை. ஒரு கடகராசி, ஒரு கடகலக்கணம் இருந்தால் போதும், அங்கே 10 பேர்கள் நலம் பெறுவார்கள். வாழ்க்கையினுடைய திருப்பமுனை 24, 25 வயதில் சிறு வயதிலேயே கல்யாணம் சில பேருக்கு நடந்துடும்.
கல்வியில் முதலில் வேலை அல்லது வாய்ப்பு 2-3 வேலைகளை மாறுவார்கள். 2-3 வேலைகள் ஒரு வேலையில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு கவனக்குறைவினால் அந்த தொழிலில் பெரிய நட்டத்தை சந்திப்பார்கள். பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் சுயதொழில் செய்தாலும் இல்லை என்றால் முதல் போடாத தொழில் செய்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். காலபுருஷத்துக்கு பாதகம். இவர்களுக்கு 10ஆம் இடமாக சனியே வந்து 10ஆம் இடத்தில் நீச்சமாகிறார். ஸோ ஒன்று தொழிலில் ஏமாறுவார்கள், இல்லைனா ஏமாற்றப்படுவார். வண்டி வாகனங்களில் இவர்கள் ரொம்ப கவனம் தேவை. கம்மியான அதிக விலை கொடுத்து வண்டி வாகனங்களை வாங்கி விடுவார்கள். இவர்களுக்கு தொழில் வளர்ச்சி, திருமணம் அல்லது சொத்து வாங்குதல் எல்லாம் 29 வயதிலிருந்து 32க்குள்ளே வந்துடும். பெரும்பாலும் சின்ன வயசுலேயே செட்டில் ஆயிடுவாங்க. சின்ன வயசுலேயே குழந்தையெல்லாம் பிறந்துடும். இது நான் சொல்வது அவரவர்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பொறுத்து. 35-36 வயதுக்குள் பொருளாதாரத்தை முடித்து நீண்ட நாட்களாக அவர்கள் நிலையான இடத்தை பிடிக்க பார்ப்பார்கள். ஒரு சிலர்கள் இதை தோற்று போனால் 55 வயதுக்கு பிறகுதான் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். இப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் அவர்கள் மனதில் வைத்திருக்க வேண்டிய அற்புதமான விஷயம் என்ன என்றால், அனந்த கோலத்தில் படுத்திருக்கிற ஸ்ரீரங்க ரங்கநாதரை வணங்கி வணங்கி வழிபட வாழ்க்கையில் வெற்றிகள் குவிந்து கொண்டே இருக்கும். நேயர்களே, நாம் இதுவரையிலும் மேசராசி முதல் மீனராசி வரையிலும் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னுடைய கால்குலேஷன். இந்த வயதுகளில் இது நடக்கும், இது கல்வி கற்றுருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, திருமணம் உண்டாயிருக்கும், சொத்துக்கள் வந்திருக்குங்கிறதெல்லாம் நாம் சொல்லியிருப்போம். உங்களுக்கு நல்ல கவனிங்க, உங்கள் ஜாதகத்தில் படி உங்களுக்கு இதை விட யோகமாக இருந்தால் சிலருக்கு வேகமாக கல்யாணம் ஆகியிருக்கும், ஒரு சிலருக்கு தாமத திருமணங்கள் வந்திருக்கும், ஒரு சிலர் கல்விகளை ரொம்ப தெளிவாக கற்று நல்ல உயர்ந்த பதவிக்கு போவாங்க. இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பிறந்த ஜாதகம்தான் பேசும். இது ஒரு ராசியினுடைய ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம். இருந்தாலும் இந்தந்த வயதுகளில் தோராயமாக ஆராய்ச்சி செய்த பொழுது 100க்கு ஒரு 60-70% சரியாக வந்திருக்கிறது. மீதி உள்ளவர்களுக்கு இது சரியாக வரவில்லை என்றால் உங்கள் பிறந்த ஜாதகத்தை தான் பார்க்கணும். எனக்கு கல்வி ஏன் வரலை, எனக்கு படித்து முடிச்சுட்டு ஏன் வேலை வரலை, எனக்கு ஏன் இன்னும் கல்யாணமே கூடலை, ஏன் எனக்கு வீடு அமையலை, ஏன் எங்கள் அப்பா எனக்கு சொத்தை பிரித்து கொடுக்கல, அப்படின்னு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சொத்தை விற்று கொடுங்கன்னு கேட்டேன், ஏன் எனக்கு கொடுக்கல. இப்படி அடுக்கடுக்கான பலவிதமான எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும். அதற்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நாம் பார்க்கணும். அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்த விதம், தசாபுத்திகள் இவைகள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு ஒரு நன்மையோ தீமையோ அவங்களுக்கு டிசைடட் பண்ண போகுது. அதனால் இந்த கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான் போன்ற கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாக நன்மை தருமா தீமை தருமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்வதற்காக மட்டுமே. ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கீங்க, யாரையாவது கேட்டுட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவார். அப்பொழுது இந்த மாதிரி வீடியோக்கள் உங்கள் கண்ணில் படும் பொழுது இதில் நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும் பொருட்டுத்தான் இந்த பலாபலன்கள் என்பதை நான் பணிவோடு சொல்கின்றேன். அதனால் அன்பர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். ஒரு சிலருக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, உங்களுக்கு பலன்கள் சொல்லப்படும். இல்லை என்றால் உங்கள் ஜாதகத்தை அடியனுக்கு அனுப்புங்க. அனுப்பி அதுக்குரிய பணத்தை கட்டி நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.